ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி சபார்டினேட் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் கிளாஸ் தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கோட பார்ட் 2 வீடியோ இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைட் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தரலாம். இட்ஸ் a length of the road visible ahead to the driver at any instance. அதாவது டிரைவர் வந்து வெஹிக்கிளை ரோட்டில் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கலாம். அதாவது ஒரு ஹியூமன் கிராஸ் ஆகலாம், இல்லைன்னா ஒரு அனிமல் ஏதாவது கிராஸ் ஆகலாம், இல்லைன்னா ஒரு அங்கேயே நிலையாக இருக்க ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஓகேவா? பிரேக் டவுன் ஆன வெஹிக்கிளே நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இங்கே வண்டியை ஓட்டிகிட்டு வர டிரைவருக்கு விசிபிளாக இருக்கணும். ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சைட் டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரைவருக்கு விசிபிளாக இல்லாத மாதிரி ரோட் டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே என்ன நடக்கும்? அந்த ஆப்ஜெக்ட் மேலே டிரைவர் வந்து வெஹிக்கிளை மோதலாம், ஆக்சிடென்ட் நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறத தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம சைட் டிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? இட் இஸ் ப்ரொவைடட் ஃபார் சேஃப் டிரைவ். ஓகேவா? இதில் 2 கேட்டகரிஸ் இருக்குது, மேஜர் கேட்டகரி அண்ட் மைனர் கேட்டகரி. ஓகேவா? இப்போ என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்எஸ்டி, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஆர் அப்சல்யூட் மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் ஆர் நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸை வந்து நம்ம அப்சல்யூட் மினிமம் சைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இது கூட ஒன் வேர்டாக கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஓஎஸ்டி அப்படின்னா ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ சேஃப் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் ஆர் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து சேஃப் சைட் டிஸ்டன்ஸ். இது வந்து அன்கண்ட்ரோல் இன்டர்செக்ஷனில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அடிஷ்னல் 2 மைனர் கேட்டகரிஸ் ஐஆர்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட் இஸ் இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ். நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்டி, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இதோட டெஃபினிஷனை கொஸ்டினாக கேட்கலாம். லென்த் ஆன் த ரோட் விசிபிள் அஹெட் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் இஃப் எனி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த ரோட் அஹெட் வித்தவுட் கொலிஷன். டிரைவர் ரோட்டில் வெஹிக்கிளை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், நான் மூவிங் ஆர் மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்குது. சம் டிஸ்டன்ஸில் டிரைவரோட கண்ணுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து விசிபிள் ஆகுது. விசிபிள் ஆனதும் அவர் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே அந்த ஆப்ஜெக்டை மோதாமல் சம் டிஸ்டன்ஸில் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து அவரோட கண்ணுக்கு விசிபிள் ஆனதுலேருந்து அவர் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணதை வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட சைஸு. ஓகேவா? மினிமம் ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.15 மீட்டராக இருந்தால் தான் நான் அதை ஒரு ஆப்ஜெக்டாகவே கன்சிடர் பண்ணுவேன். 0.15 மீட்டர் ஆர் 15 சென்டிமீட்டர். அதே மாதிரி அந்த டிரைவரோட விஷன் லெவல் கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ இருக்கணும்னா 1.2 மீட்டர். ஓகேவா? இந்த ரெண்டுத்தையுமே வந்து கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூஸுமே ஐஆர்சி ரெக்கமெண்டட் வேல்யூ. தட் இஸ் த ஹைட் ஆஃப் த டிரைவர் ஐ above the road surface is 1.2 meter and the height of the object above the road surface is 0.15 meter or 15 centimeter. ஓகேவா? சைட் டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னால் என்ன தெரியும்? டிரைவர் கண்ணால் ஆப்போசிட்டில் வர ஆப்ஜெக்டை பார்க்குறதுல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே வண்டியை மோதாமல் ஸ்டாப் பண்ணுறது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸு சொல்லுவோம். தட் இன்க்ளூட் லேக் டிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ரெண்டத்தையும் ஆட் பண்ணினா எனக்கு கிடைக்கிறது என்னது? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இப்போ லேக் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஆப்ஜெக்ட் வந்து டிரைவரோட கண்ணுக்கு விசிபிள் ஆகிறதுலேருந்து அவர் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சம் டிஸ்டன்ஸுக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகிருக்கும். ஓகேவா? டெசிஷன் எடுக்கும் போதே சம் டிஸ்டன்ஸுக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகிருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? லேக் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறமா டெசிஷன் எடுக்கிறாரு, பிரேக்கை அப்ளை பண்ணலான்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, பிரேக்கை அப்ளை பண்ணுறாரு, வெஹிக்கிள் சம் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த பிரேக்கை அப்ளை பண்ணுறதுல இருந்து வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுறது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சில பேர் திங்க் பண்ணலாம் பிரேக் அப்ளை பண்ண உடனே வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகலான்னு. ஓகேவா? எல்லா வெஹிக்கிளும் அந்த மாதிரி இருக்காது. இப்போ ரெய்னி சீசன்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி வந்து நம்ம சர்வீஸ் வந்து வெஹிக்கிளுக்கு எடுத்துக்கலைன்னா அதனால கூட இந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லேக் டிஸ்டன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பிஏஇவி தியரியை பேஸ் பண்ணியிருக்கு. இது ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்துடலாம். பி எதை டினோட் பண்ணுதுன்னா பெர்செப்ஷன் டைம், ஐ வந்து இன்டெலெக்ஷன் டைம், இ எமோஷன், பி வந்து வயலேஷன். P எதை டினோட் பண்ணுதுன்னா பெர்செப்ஷன் டைம், தட் இஸ் சென்சேஷன் ரிசீவிங் டைம். நம்ம கண்ணால் அந்த ஆப்போசிட்டில் வர ஆப்ஜெக்டை பார்க்குறோம்ல அந்த டைம்.
ஐ எதை டினோட் பண்ணுறது? இன்டலெக்ஷன், தட் இஸ் கன்ஃபார்ம் த ஆப்ஜெக்ட். கண்ணால் பார்க்குறது நர்வ் மூலமாக பிரெயினுக்கு போகுது, பிரெயின் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது இது வந்து மூவிங்கா இல்லை நான் மூவிங்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம் பண்ணதும் சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், நம்ம டென்ஷன் ஆகலாம், இல்லைனா கோவம் வரலாம். என்னடா இப்படி கிராஸ் ஆகி போகுது என்ன பண்ணுறதுன்னு கோவம் வரலாம், இல்லைனா டென்ஷன் ஆகலாம். ஓகேவா, பயம் கூட வரலாம். இதெல்லாம் என்ன சொல்லுவோன்னா எமோஷன் ரிலேட்டடாக உள்ளது. ஓகேவா, தட் இஸ் எமோஷன் டைப். நெக்ஸ்ட்டு இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். சின்ன ஆப்ஜெக்ட் தானே, மோதிட்டு போயிடலான்னு மோதிட்டும் போகலாம், இல்லைனா பிரேக் அப்ளை பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்ல, அது வந்து வி டினோட் பண்ணுது, வேலிடேஷன் டைம். ஓகேவா, இப்போது இதுக்கு டோட்டலாக ஆகக்கூடிய டைம் எவ்வளோ இருக்குன்னு ஐஆர்சி ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா 2.5 செகண்ட்ஸ். ஓகேவா, இப்போ டிரைவர் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவராக இருக்கான்னு வச்சுக்கோங்க. குடிச்சிட்டு வண்டியை ஓட்டாருன்னா அவர் வந்து அந்த ஆப்ஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா, அதனால் அந்த ரியாக்ஷன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி ஐ ப்ராப்ளம், விஷுவல் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்ணுக்கு சீக்கிரமாக தெரியலைனாலும் இந்த ரியாக்ஷன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இதெல்லாமே டிரைவரோட மென்டாலிட்டியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா, இப்போது பி எதை வந்து நம்ம கண்ணால் பார்க்குறது, வி வந்து பிரேக் அப்ளை பண்ணுது, ஹேண்ட் அண்ட் லெக் ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி உள்ளது. வி வந்து கண்ணால் பார்க்குறது, வி வந்து நம்ம ஹேண்ட் அண்ட் லெக்கை யூஸ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணுது. ரெண்டுமே வந்து யூஸ்வல் சுச்சுவேஷன். இதுக்கு வந்து மினிமம் டைம் தான் ஆகும், தட் இஸ் 0.5 செகண்ட்ஸ். ஓகேவா, இப்போ ஐ அண்ட் ஈங்கிறது டிரைவரோட மென்டாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கு வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், 4 to 5 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆகலாம். ஓகேவா, இப்போ வந்து டோட்டலாக ரியாக்ஷன் டைம் யூஸ்வல் அண்ட் அன்யூஷுவல் கண்டிஷன் இஸ் 2.5 செகண்ட்ஸ். இது வந்து ஐஆர்சி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க வேல்யூ. டிஸ்டன்ஸ் கண்ணால் ஆப்ஜெக்டை பார்க்குறதுலேருந்து டெசிஷன் எடுக்கிறது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த டைமில் நம்ம அந்த வெஹிக்கிளோட கண்ணால் பார்க்குற டைமில் நம்ம வெஹிக்கிளோட ஸ்பீடை வந்து கம்மி கூட பண்ணியிருக்கலாம். அப்போ வெலாசிட்டியையும் டிஸ்டன்ஸையும் பேஸ் பண்ணி தான் லேக் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டி ஈக்குவல் டு வி இன்டு டி. இதை வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்குது, நான் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். தட் இஸ் ஒரு மல்டிப்ளை ஃபேக்டர்னால மல்டிப்ளை பண்ணு. தட் இஸ் 0.278 இன்டு விடி. வி வந்து எதை டினோட் பண்ணுது, ரியாக்ஷன் டைம். இன் செகண்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். வி வந்து வெலாசிட்டி இன் கிலோமீட்டர் பர் ஹவர், வியோட வேல்யூவை கிலோமீட்டர் பர் ஹவரில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பிரேக்கை அப்ளை பண்ணி வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணேன். ஏதாவது ஒரு ஒர்க் அப் பண்ணி மூவ் ஆகிருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நான் ஸ்டாப் பண்ணால் அங்கே ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுமா? அது என்ன எனர்ஜி? கைனட்டிக் எனர்ஜி லாஸ். அதனால் அந்த ஒர்க் டன்னை வந்து நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன், அந்த லாஸ் ஆகிற எனர்ஜிக்கு நான் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். தட் இஸ் ஒர்க் டன் இன் ஸ்டாப்பிங் வெஹிக்கிள் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி லாஸ்ட். ஓகேவா, இப்போ அந்த ஒர்க்கை பண்ணுறதுனால என்னது, இப்போ வந்து நான் வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அதனால அந்த வெஹிக்கிளோட டயருக்கும் ரோடுக்கு இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகிருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் இன்டு பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுது. ஓகேவா, அப்போ பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ½ mv². ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது எஃப் இன்ட்டு அந்த ஃபோர்ஸ் டபிள்யூ இன்ட்டு டி, டிஸ்டன்ஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு ½ mv². எஃப்ங்கிறது லாங்கிடியூடல் ஃப்ரிக்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்டரல் ஃப்ரிக்ஷன் வேறு, லாங்கிடியூடல் ஃப்ரிக்ஷன். இங்கே ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸில் வரக்கூடியது லாங்கிடியூடல் ஃப்ரிக்ஷன். ஏன்னா ரோட்டில் வெஹிக்கிள் போயிட்டே இருக்கும் போதே அங்கே ஒரு டயருக்கு ரோடுக்கு இடையில இருக்க ஃப்ரிக்ஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ரோட். ஓகேவா, அது வந்து லாங்கிடியூடல் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு ½ இன்டு எம், மாஸை எப்படி சொல்லலாம், வெயிட் பர் கிராவிட்டி இன்டு v². அப்போ டி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, v² டிவைடட் பை 2gf. இது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது. இப்போ லேக் டிஸ்டன்ஸையும் பிரேக்கிங் டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இப்போ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், தட் இஸ் 0.278 vt ப்ளஸ் v² டிவைடட் பை 2gf. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா ப்ராப்ளம்ஸில் கேட்கலாம், இல்லைன்னா அந்த லேக் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு கிரேடியண்ட்டையும் எஃபிஷியன்சியும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா அப்போவும் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். SSD ஈக்குவல் டு 0.278 vt ப்ளஸ் v² டிவைடட் பை 254 இன்டு எஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் என் இன்ட்டு ஈட்டா. எஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் என் இன்ட்டு ஈட்டா. என் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கிரேடியன்ட். இது ப்ளஸ் சைன் எதை டினோட் பண்ணுது, அப்வர்ட் கிரேடியன்ட். அது வந்து மலை மேலே ஏறுறோம். ஓகேவா, அப்போ வந்து வர ஸ்லோப்பை வந்து அப்வர்ட் கிரேடியன்ட். நெகட்டிவ் சைன் எப்போ கொடுப்போம்னா டவுன்வர்ட் கிரேடியன்ட்டுக்கு. எஃப்ங்கிறது லாங்கிடியூடல் ஃப்ரிக்ஷன். இதோட வேல்யூ வந்து 0.35 to 0.40 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம எஃபிஷியன்சியும் கிரேடியண்ட்டையும் கன்சிடர் பண்ணோம்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, 0.278 vt ப்ளஸ் v² டிவைடட் பை 254 இன்டு எஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் என் இன்ட்டு ஈட்டா. ஈட்டாங்கிறது எஃபிஷியன்சி. ஓகேவா, இப்போ சைட் டிஸ்டன்ஸ்னால் என்ன, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னால் என்ன, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ்: A ரியாக்ஷன் டைம், B ஸ்பீட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாங்கிடியூடல் ஃப்ரிக்ஷன் அண்ட் கிரேடியன்ட்.
gradient. Which of these following factors are taken into account for computing braking distance? Braking distance என்னென்ன factors வந்து denote பண்ணுறதுன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸோட lag distance plus braking distance. ஃபர்ஸ்ட் 0.278 VTங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? lag distance. நெக்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூ தான் என்னது? braking distance மென்ஷன் பண்ணுது. braking distance ஓட வேல்யூ தான் என்னது? v square divided by 254 into f plus or minus n into eta. இப்போ இந்த braking distanceல என்னென்ன factors வருதுன்னு பார்த்துடலாம். p வந்து velocity, ஓகேவா, that is speed. b வந்து correct. c என்ன சொல்லுது? coefficient of longitudinal friction. ஓகேவா, இங்கே f இருக்கு, that is longitudinal friction. n இருக்கு பாருங்க, n எதை டினோட் பண்ணுது? gradient, அதுவும் கரெக்ட். ஈட்டாங்கிறது எஃபிஷியன்சி. ஓகேவா, அப்போ இந்த v ஸ்கொயர் டிவைட் பை 254 f plus or minus n into ஈட்டாங்கிறது டைம் இல்லை. ஓகேவா, அப்போ ரியாக்ஷன் டைம் லாக் டிஸ்டன்ஸில் தான் வரும், பிரேக்கிங் டிஸ்டன்ஸுக்கு வராது. ஸோ ரியாக்ஷன் டைம் மட்டும்தான் இந்த ஃபேக்டர்ஸ்லேயே இல்லை. ஸோ b c d இந்த மூணத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அப்புறமா ஈஸியாக நம்ம ஃபேக்டர்ஸை வந்து the ability of the driver to stop the vehicle moving with a design speed depend upon. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பெர்செப்ஷன் டைம், பிரேக் ரியாக்ஷன் டைம், எஃபிஷியன்சி ஆஃப் த பிரேக்ஸ், ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ரோட் சர்ஃபேஸ் அண்ட் வெஹிக்கிள். ஆல் ஆஃப் தி அபவ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் நம்ம ஆல் ஆஃப் திஸ் தான் சூஸ் பண்ணணும். இங்கே அது கொடுக்கலைன்னா என்ன கேட்டிருக்காங்க? த டிரைவர் ஸ்டாப் த வெஹிக்கிள். அப்போ பிரேக் அப்ளை பண்ணி நம்ம வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணலாம். ஆல் ஆஃப் திஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் சூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பிரேக் ரியாக்ஷன் டைமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். Next question, while calculating the side distances, the driver's eye above the road surface is assumed as option D 120 cm. ரோட் சர்ஃபேஸ்லேருந்து டிரைவரோட கண்ணு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 1.2 மீட்டர் ஆர் 120 சென்டிமீட்டராக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூ இஸ் ரெக்கமெண்டட் பை ஐஆர்சி as longitudinal friction coefficient for calculation of the stopping side distance? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கோஎஃபிஷியன்ட் longitudinal frictionோட வேல்யூ என்னென்னா 0.35 to 0.40. ஓகேவா. Next question, the expression for stopping side distance our formula கேட்டிருக்காங்க, that is vt plus v square divided by 2gf. A தான் correct answer. Next, the distance traveled by the moving vehicle during perception time and brake reaction time is known as stopping distance. Next question, the reaction time for calculation of stopping side distance may be assumed as 2.5 seconds. Option B is the right answer.